வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹரின் ஹோம் கார்டன் கிட்ட நம்ம கொஞ்சம் பிளான்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டோம். நாம் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை எப்படி பேக் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் கூட ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வாழை வெரைட்டி. ஒரு 4 வகையான கல்வாழை வெரைட்டி இருக்குதுங்க. சின்ன சின்ன பூக்கள், ஒரு மினியேச்சர் மாதிரி, அந்த மாதிரி கல்வாழை வெரைட்டிஸ் 2. அப்புறம் பெரிய பூக்கள் வர்றது இந்த வெரைட்டி. நம்ம சேனலில் ஃப்ளவர் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா செண்பகப்பூ மாதிரி இருக்கும், அந்த ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பல்ப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டீஃபாலியேஜ் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். ஏன்னா பல்ப்ஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும், இந்த இலைகளெல்லாம் தேவையில்லைங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பல்ப்ஸை மட்டும் வச்சு அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக்டஸ், மேமிலேரியா வெரைட்டியில் ஒரு கேக்டஸ்ஸு நல்லா பார்த்திங்கன்னா வெல் ரூட்டடாக இருக்குது. அடுத்தது இந்த பீனட் கேக்டஸ், அதில் ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் பேபிஸ் எல்லாம் வந்திருக்கு. அடுத்தது டைகர் டூத் கேக்டஸ்ஸு, அதில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ரூட்டட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வகையான சில்லி வெரைட்டிஸுங்க. இது ஒன்று காந்தாரி மிளகாய், இன்னொன்று பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மிளகாய், அந்த வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பரோமியாவில் ஒரு கட்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட், அதில் ஒரு கட்டிங் வச்சுருக்கேன். பீட்ரூட் கலர், அந்த கலருங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இவங்க வீட்டில் இப்போ செடியே வளர்ந்துருச்சு. இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்காக. இதெல்லாம் இனி எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கிராஸாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக்டஸ் எல்லாம் ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பல்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு ஒரு பேப்பர் கவரில் போட்டு பேக் பண்ணி அதில் நேம் எழுதி வச்சாச்சு. நியூஸ் பேப்பரில் வேணாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அனுப்பலாம். ஒரே ஒரு வெரைட்டியை மட்டும் லீஃபோடு அனுப்புகிறேங்க, அதை கட் பண்ணுறதுக்கு மனசு வரல. பல்ப்ஸ் ஆல்ரெடி ஒரு 2-3 நாள் ட்ரை ஆனதுனால ஒரு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணால் ஈரம் இருந்ததுனாக்கு தான் பாதிப்பு வரும், அழுகி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம பேக்கிங். அவங்க என்னென்ன நம்ம பிளான்ஸ் நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெஸ்ஸினா வெரைட்டி, சூப்பராக இருக்கும் அதோட லீவ்ஸு. இது ஸ்னேக் பிளான்ட்டில் ஒரு வெரைட்டிங்க. நல்ல ஒரு பெரிய பிளான்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா 2 நியூ பட்ஸும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அந்த செடி கேட்டிருந்தேன். அதுவும் சூப்பராக வந்திருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இப்போ நல்லா வளர்ந்துச்சுங்க எங்கள் வீட்லேயும். நான் லாஸ்ட் டைம் எண்ணெய் காய்ச்சும் போதும் கூட அதை யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலை பிரண்டை, அதோடய ஷார்ட்ஸ் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் பாருங்கள். நல்லா பெரிய பெரிய லீஃபாக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜெயின் ஸ்குவில், அந்த வெரைட்டி. க்ரீன், இது க்ரீன் வெரைட்டி. இன்னொன்று அதே மாதிரி பிங்க் வெரைட்டியும் இருக்குது. இதில் இப்போ ஃப்ளவர் வந்திருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியுது, பிங்க்கு மாதிரி ஒரு ஷேடு, டார்க் கலரில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒயிட் கோஸ்ட், அந்த வெரைட்டி. இப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி வச்சு 2 பிளான்ட்டாக வளர்ந்துருச்சுங்க. இது அப்புண்டியாவில் ஒரு வெரைட்டி, அது 2 கட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரோசியா ரெயின் லிலி. இது ஹவர்த்தியாவில் ஒரு வெரைட்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேபிஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கோல்டன் ரியோ, அந்த வெரைட்டி ஒன்று. இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நான் அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் ரிசீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸினாவில் நல்லா மண் வச்சு ஃபோல்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வீட்டில் நட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 லீஃப்லாம் வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோ அழகாக சாண்டில் கலரில் இருக்குது பாருங்கள். பார்டர் ஒரு டார்க் கலர்லேயும் சூப்பராக இருக்குது.
ஹரின் ஹோம் கார்டன் அவங்க வந்து ஒரு ஹோம் செல்லர் தாங்க. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி இன்னொரு டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்களும் நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள். இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் க்ரீன்ஸ் மணியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.